எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மோகன் சாரோடைய பிறந்தநாள். ஏற்கனவே மோகன் சார் பிறந்தநாளுக்கு ஒரு பாடல் வெளியிட்டிருந்தோம். இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடக்க காரணம் மோகன் சார் ரசிகர்கள், அதில் அம்மாபேட்டை, கருணாகரன், குழந்தைகள், இவங்கெல்லாம் மிகப்பெரிய காரணம். இந்த படம் எதை பற்றி பேசுது என்பது அடுத்த மாதம் தெரிஞ்சிடும். இந்த படத்துடைய வெளியீட்டு நாள் நம்ம மோகன் சார் பேசும்போது சொல்லுவார். அதே போல் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சது காரணம் மோகன் சார். மோகன் சார் வந்து இந்த படத்தில் நான் யாரை கூப்பிட்டு இருந்தாலும் அவங்களுடைய திறமை மட்டும்தான் பார்த்தாரு. யாருடைய வயதையோ யாருடைய வெற்றியையோ அவர் பார்க்கல. நான் ஒரு ஒளிப்பதிவாளராக ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்தேன். அதில் ஒரு பிரகத்துன்னு ஒரு பையன், அவர் வரும்போது சின்ன பையன், அவரை கொண்டு வரும்போதும் சார் பார்த்தாரு. அவரோட திறமையை பார்த்துட்டு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கினார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இசையமைப்பாளர் ரசாந்த், அவர் என்கிட்ட அறிமுகமாகும்போது சங்கர் கணேஷ் சாரோட அவங்க ஃபேமிலி சொல்லியிருந்தாங்க. அவர் உள்ளே பாட்டு ஒன்று பண்ணி சாரி காமிச்சாரு. அது பாட்டோட அவர் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நான் ஐசியூ வார்டில் இருக்கும்போது தான் பாட்டு எழுதினேன். எனக்கு அப்போ பேசக்கூட முடியாது. நான் எழுதி கொடுப்பேன், அது என் ஒய்ஃப் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் வாடாமல்லி பாட்டு, மகளிர் சாங்கு எல்லாமே. ஸோ அந்த 4 செவத்துக்குள்ளே அந்த பெட்டில் இருக்கும்போது எனக்கு பெரிய எனர்ஜியே அவங்க தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் டிஎஃப்ஸ் மனோஜனகரன், அப்புறம் மோகன், சதீஷ், இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எடிட்டர். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பார்க்க பெருசு குணா, அவர் தொடர்ந்து இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காரு. அவரோட இன்புட் அதிகம். அதே போல் இந்த இடத்துல நான் இருக்க காரணமான முக்கியமான ஆள் என்ன, இந்த படத்தோட தயாரிப்பாளர் மோகன்ராஜ். உண்மையிலே எப்படி சொல்றதுன்னா, நான் 3 நாள் கான்சியஸ் இல்லை. அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்தேன். நான் பெட்டில் இருந்து திருப்பி இந்த படம் ஷூட் பண்ணதுக்கு காரணம் மோகன் சார் மாதிரி மோகன்ராஜ் சாரும். ஏன்னா அவர் நான் பெட்லேருந்து வாக்கரில் தான் நடந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஷூட் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்காக அவர் ஒரு ஷெட்யூலில் பிளான் பண்ணார். அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இப்போது நம்ம வீட்டில் கூட நம்ம இடத்த விற்றோ இல்லை நம்ம சேமித்த பணத்தை வச்சோ கூட ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும். கடவான கூட ஒரே விஷயம் நாம் நம்மளோட கனவு கற்பனைக்காக ஒரு படம் பார்க்கணும்னு போனால் கூட இல்லை, அதுக்கு காசு சேர்த்து வச்சு தான் போவோம். டூர் போனதுனாலும் என்னுடைய மிகப்பெரிய கனவு, நான் 2 வருஷம் மோகன் சாரை பார்த்து கதை சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் அதை கொண்டு வரணும் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், மோகன் சாரோட பல வெற்றிகளுக்கு காரணம் அவருடைய நடிப்பு. அவருடைய அந்த நடிப்பை வெளிக்கொண்டு வரணுன்ற ஆசை இருந்தது. அவர் அதை பெரிய அளவில் ஒரே நிமிஷம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை முடிச்சிருப்பாங்க. ஏன் இதை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன்னா, ஒரு மனிதன் எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை தாண்டி அவன் சாதிக்கணும்னா அதுக்கு துணையாக யாரெல்லாம் இருக்கணும். இப்போ அந்த அம்மா கூட யாரையும் கூப்பிட்டுருந்தாங்கல்ல, அவங்கள மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டுருப்பாங்க. நான் இன்னைக்கு இந்த சினிமாவில் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னது மோகன் சாரம், மோகன்ராஜ் சாரம். நான் எனக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை பெருசாக நிலைநிறுத்தது அவங்க 2 பேரும் தான். ஏன்னா
நான் ஐசி வார்டில் இருக்கும்போது அந்த 3 நாளும் சார் ஃபேமிலியோடு வந்து அங்கே இருந்தார். அது எப்படின்னா இப்போ இது இந்த 3 பாடல்கள் இந்த மகளே சாங்லாம் என் பொண்ணுக்காக தான் எழுதுனேன். சும்மா அவளை நினைப்பேன் ஃபீல் பண்ணுவோம் அந்த டைம் எழுதுதான். சார் அப்போ சொன்னார் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கா, இது பாட்டு வந்தோடனே உங்களுக்கு என்ன தேடுவாங்க. பட் அது வந்து உண்மையிலே அது காரணமாக அவர் தான். ஏன்னா நல்ல பாட்டு வரணும், அந்த கதை ஜெயிக்கணுன்றதுக்காக புதுசாக ஒத்துழைச்சாங்க. இந்த ஹோல் டீமும் உங்களை நம்பி தான் இருக்குது. அரா வெல்லும், அரா வெல்லும். அதுக்கு ஒரே மிகப்பெரிய காரணமாக இருக்க போகிறது அம்மாப்பேட்டை. இந்த மனுஷன் மிகப்பெரிய கஷ்டப்படு இந்த விழாவை நடந்த இந்த சால்வெல்லாம் உங்களுக்கு தான் அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டாங்க. வெறி பிடிச்சாரு மோகன் சார் மேலே இப்படி எகிரி பிடிச்சி முத்தம் விடுவாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ வெறிங்க. இந்த மகளை பார்த்து பஸ்ஸு காட்டினா அழுதுட்டாரு இது வாசல்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே இப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சுக்கணும். நான் உடனே அவர் ஒரு முத்தம் கொடுத்தேன். ஐ லவ் யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக நம் வெளிவிழா நாயகன் திரு மோகன் சார் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக சில நலத்திட்ட உதவிகளை அளிப்பார்கள். நசீமா, ஆனந்தி, சிவகாமி அவர்களுக்கு 3 தையல் மிஷன் கொடுக்கப்படும். நசீமா வாங்க. விஜய் போட்டோ போட்டோ இல்ல போட்டோ போட்டோ நிமிஷம் ஆள் மட்டும் பார்த்துக்கலாம். அப்புறம் அடுத்து வைங்க. ஆனந்தி அவர்கள், ஆனந்தி அவர்கள் அம்மா பட்டி விஜய் சிவாங்க, ஜெயக்குமார் சார், போட்டோ ஓகே, தேங்க்யூ. அடுத்தது சிவகாமி. ஒரு நிமிஷம் நசீமா, போட்டோ ஓகே. ஒரே நிமிஷம் அப்படியே இருக்கு, நீங்க அப்படியே நீங்க வாங்க. போட்டோ ஓகே, நன்றி. அடுத்ததாக அன்னூர் பொன்விழி அவர்களை மேடை கிடைக்கிறோம். கோயம்புத்தூர் அன்னூரை சேர்ந்த பொன்விழி அவர்கள், அவர்களுக்கு எல்பிஜி அயன் பாக்ஸ் அவர்கள். அன்னூர் பொன்விழி இங்க வாங்க, ப்ரொடியூசர் கூட அப்புறம் பேசலாம். அடுத்ததாக 100 பள்ளி மாணவர்களுக்கு மோகன் சார் பிரான்ஸ் சார்பாக ஃபீஸ் கட்டப்படுகிறது. அதன் சார்பாக ஒரு 6 குழந்தைகளை மேடைக்கு வைக்கிறோம். வாமா வாமா.
ஸ்கூல் பேக் மற்றும் 100 பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்குறோம். வாங்க வாங்க. ஆடியோ லான்ச்சில் இருக்க அப்படியே குழந்தைங்க உட்காருமா, கீழே உட்காருங்க. குழந்தைங்க அப்படியே கீழே உட்காருங்க. தயவு செஞ்சு கீழே அமருங்கள். குட்டி பசங்க கொஞ்சம் கீழே உட்காருங்க. குட்டி பசங்க கொஞ்சம் கீழே அமர மாதிரி கேட்குது. நீ யாரும் போதல ஃப்ரெண்ட்ல பாருங்க. போதும். இங்க இருக்கு. ரைட்ல பாரு. அப்படியே ஓரமா வந்துருங்க. போட்டோகிராஃபர்ஸ் போதும், அப்படியே இருங்க. போட்டோகிராஃபர்ஸ் ஒரு நிமிஷம். கருணாகரன் சார், கருணாகரன் நீங்க வாங்க. ஒரு நிமிஷம். போட்டோஸ் இங்க எடுத்துருமா. உட்காருமா. போட்டோஸ் ஒரு சைலன்ஸ். சரவணன் நெடுமா. சரவணன் நெடுங்க. எடுத்துட்டியம்மா? நவீன் ஒரு நிமிஷம் சார். இங்க சரவணன் ஓகேவா? ஒரு நிமிஷம். சார் மேல லுக்கு மேல அங்க பாருங்க. சரவணன் ஓகே. நெக்ஸ்ட் வாமா. நீ வாமா. நவீன் ஒரு நிமிஷம் சார். இங்க கீழே இறங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி வந்துருங்கம்மா. இப்படி வந்துருங்க. இப்படி இறங்குங்க. இல்லைங்க, கொடுத்த கீழே கொடுப்பாங்க. சார் ஒரு நிமிஷம் வாங்க. கீழே வாங்க. அடுத்து மோகன் சார் அவர்கள் பேசுவாங்க. கொஞ்சம் பொக்கே கொடுக்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். கொஞ்சம் கீழே வந்து அப்படி எடுக்கல. மூச்சு கூட விட முடியல. ஒரு நிமிஷம். கீழே இறங்க. எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்க. இல்லைங்க மேல கீழே இறங்க. ஒரு கதை எடுத்துக்கிறாங்க. ஒரு
மேடம் கொஞ்சம் கீழே இறங்குங்க. பாப்பா பாப்பா இந்த பக்கம் வாமா. இங்க வா இங்க வாங்க. இல்ல இல்ல அதான் ஒரு நிமிஷம் சார், நீங்க எல்லாம் உட்காருங்க. மோகன்ராஜ் உட்காருங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் சார். சைலன்ஸ் கொஞ்சம் சார், கொஞ்சம் பின்னாடி பின்னாடி யாரும் நிக்காதீங்க, பின்னாடி வாங்க. சைலன்ஸ் சைலன்ஸ்.